ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 26 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். புதுச்சேரி மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உறுதி. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகளை மேற்கொள்ள 23 தொகுதிகளுக்கு உதவி மையங்கள். தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் நேரில் பார்வையிட்ட ஆலோசனை. சமூக விரோத செயல்களை ஊக்குவிக்கும் விதமாக ரீல்ஸ் பதிவிட்டால் கடும் நடவடிக்கை. புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் எச்சரிக்கை. வடகிழக்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்பு. புதுச்சேரியில் பகலில் வெயில், இரவில் மழை என மாறுபடும் தட்பவெப்பநிலை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் 26 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், முத்தியால்பேட்டை, காமராஜர் நகர், முதலியார்பேட்டை, பாகூர் உள்ளிட்ட பல இடங்களில் ஆதார் அட்டைகளை வாங்கி ரகசிய எண்களை பெற்று வங்கிக் கணக்கிலிருந்து பணம் பறிபோகும் சூழ்நிலை உருவாகியுள்ளது என்றும், இதுகுறித்து சைபர் கிரைம் காவல் நிலையங்களில் புகார் அளித்தால் புகார்களை வாங்க மறுப்பதாக தெரிவித்தார். கொலை, கொள்ளை, சூதாட்டம், போதைப் பொருள் போலவே சைபர் கிரைம் குற்றங்களும் அதிகரித்து வருவதாக கூறிய அவர், சைபர் கிரைம் காவல்துறையினருக்கு தனிப்படை பயிற்சிகள் அளிக்க வேண்டும் என்றும், சைபர் குற்றங்களை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் சைபர் கிரைம் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த விஷயத்தில் ஆளுநர் தலையிட வேண்டும். முதலமைச்சர் ரங்கசாமி எந்த கூட்டணியில் இருக்கிறார் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றார் அவர். புதுச்சேரியில் காங்கிரசுடன் கூட்டணியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகம் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு, 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் 26 தொகுதிகளில் போட்டியிடும் என்று பதிலளித்தார். பேட்டியின் போது முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முத்தியால்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் ராஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். சைபர் கிரைமே அதிகமா நடக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு பாத்தீங்கன்னா புதுச்சேரி மாநிலம் தான். தினம் தினம் பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் மூலியமாக ஏகப்பட்ட பணம் சுரண்டிக்கிட்டே இருக்காங்க. பேங்க்ல இருந்து நிறைய பணத்தை எடுக்கிறாங்க. ஏமாற்றக்கூடிய கம்ப்ளைண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அந்த காரணமா பாத்தீங்கன்னா நம்முடைய அதுல பாதிக்கப்பட்டவர்கள் அந்த ஓடிபியை கொடுத்துட்டு எதுக்கு கொடுத்தோன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்தா அவங்க கிரைம் எல்லாம் வாங்க மாட்டாங்க, சைபர் கிரைம்ல எடுக்க மாட்டாங்க. என்னன்னு கேட்டா, இது சிவில் கேஸ், நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்க, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ்ல கொடுங்க கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவங்ககிட்ட போய் பார்த்தா நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. புதுச்சேரியில் வாக்காளர் திருத்தப் பணிகள் நடைபெறும் ஒவ்வொரு மையங்களுக்கும் நேரில் சென்ற மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல்படி புதுச்சேரியில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் கடந்த 4ஆம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வீடு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவங்களை விநியோகம் செய்துள்ளனர். பொதுமக்களின் வசதிக்காக 22 மற்றும் 23 ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்களை புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை, காலாப்பட்டு, நெல்லித்தோப்பு, முதலியார்பேட்டை உள்ளிட்ட 4 தொகுதிகளில் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு முகாம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகாமில் வாக்காளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட கணக்கெடுப்பு படிவங்களில் உள்ள விவரங்களை சேகரித்து அதை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களிடம் வழங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி பகுதியில் வசிக்கக்கூடிய வாக்காளர்கள் 2002 சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள விவரங்களை தெரிந்து கொள்ளவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தற்போது நடைபெறும் இந்த திருத்தப் பணியில்
மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்தும் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவங்களை எவ்வாறு பூர்த்தி செய்வது மற்றும் சமர்ப்பிப்பது குறித்த சந்தேகங்களை போக்குவதற்காக புதுச்சேரியில் 23 தொகுதிகளில் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் நடைபெறும் ஒவ்வொரு மையங்களிலும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு விரிவாக எடுத்துக் கூறினார். புதுச்சேரியில் சமூக விரோத செயல்களை ஊக்குவிக்கும் விதமாக ரீல்ஸ் பதிவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வாலிபர்கள் சிலர் பட்டாக்கத்தி, அரிவாள் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடனும் இருசக்கர வாகனங்களில் வீலிங் செய்தும் சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் பதிவிட்டு வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அரிவாளுடன் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பதிவிட்ட வாலிபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். சமூக விரோத செயல்களை ஊக்குவிக்கும் வகையில் வெளியிடப்பட்டுள்ள சில டிஜிட்டல் கணக்குகளை புதுச்சேரி காவல்துறை கண்டறிந்துள்ளதாக அவர் கூறினார். இது இளம் வயதினரை தவறான நடத்தைக்கு ஊக்குவிப்பதுடன் பொது அமைதிக்கு அச்சுறுத்தலாக உள்ளதென அவர் தெரிவித்தார். இதை கண்காணிக்க சிறப்பு பிரிவான ரவுடி ஒழிப்பு படை மற்றும் சைபர் கிரைம் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர்கள் புதுச்சேரியில் இதேபோல் உள்ள அனைத்து பக்கங்கள் மற்றும் கணக்குகளையும் தீவிரமாக கண்காணித்து வருவதாக தெரிவித்தார். வன்முறையை தூண்டும் விதத்தில் வீடியோ பதிவிடும் எந்தவொரு நபர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். பொதுமக்கள் இணையதளத்தில் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்று கூறிய அவர், சமூக விரோத வீடியோக்களை சமூக வலைதளத்தில் யாரேனும் பதிவிடுவது தெரியவந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையம் அல்லது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் தகவல் தெரிவிக்கலாம் என்றும் கூறினார். மேலும் அவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் என்று கூறிய அவர், புதுச்சேரியின் அமைதிக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். குற்றம் தடுப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். குண்டாஸ் போடுறோம். ஃபிட் அண்ட் பிஎஸ்லயும் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேல நம்ம அவங்க பிரிசன்ல இருக்கிறதுக்கான டிடென்ஷன் இதுவும் எடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம வேற எங்கேயாவது இது மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் ஆச்சுன்னா நீங்க உடனடியா போலீஸ்க்கு தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி காவல் உதவி எண் 112 112 அதுல தொடர்பு கொண்டீங்கன்னா இமீடியட்டா போலீஸ் நம்ம வந்துருவோம். வேற யாராவது போன்ல இல்ல அது மாதிரி பண்ணாலும் நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கம்ப்ளைண்ட் பதிவு செய்யலாம். வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ள நிலையில் புதுச்சேரியில் பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் மழை என தட்பவெப்பநிலை மாறுபட்டு காணப்படுகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக டெல்டா தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் தொடர்ச்சியாக 22ஆம் தேதி இலங்கை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இது தொடர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 24ஆம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 24ஆம் தேதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரியில் பகல் நேரங்களில் வெயிலும், இரவு நேரங்களில் மழையும் என தட்பவெப்பநிலை மாறி மாறி காணப்படுகிறது. பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் நிலையில் மாலை நேரங்களில் இருள் சூழ்ந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழையின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மாதிரி ஒரு ரூம் ஸ்டே, அதுவும் மாடியில இப்படி ஒரு ஸ்விம்மிங் பூலோட ஜஸ்ட் ஃபார் ஹெட்க்கு 1000 ரூபீஸ் சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு பெரிய லிவிங் ஹால், டைனிங் ஹால், கிச்சன் அண்ட் பெட்ரூமோட பக்கவா இருக்க ரூம் ஸ்டே தான் நம்ம என்எம்எஸ் கிராண்ட் வியூ. ஃபேமிலிக்கு, கப்பிள்ஸ்க்கு அண்ட் பேச்சுலர்ஸ்க்குன்னு எல்லாருக்கும் ஏத்த மாதிரி எக்கச்சக்கமான ரூம்ஸ் இருக்கு. என்எம்எஸ் கிராண்ட் வியூ, நம்பர் 100 எஸ்வி பட்டேல் சாலை, ஹெரிடேஜ் நகரம், புதுச்சேரி. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் குறித்து நிர்வாகிகள் ஆலோசனை குழு கூட்டத்தில் அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் தருண்சுக் கலந்து கொண்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி சித்தானந்தா நகரில் உள்ள பாரதிய ஜனதா தலைமை அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு திருத்தப் பணி குறித்த மாநில நிர்வாகிகள் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமை தாங்கினார். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாரதிய ஜனதா தேசிய பொதுச் செயலாளர் தருண்சுக், தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கலந்து கொண்டு வாக்குச்சாவடி முகவர்கள்
வாக்காளர் சிறப்பு திருத்தப் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க வேண்டும் என்றும் தங்கள் தொகுதிகளில் உள்ள வாக்காளர்கள் பூர்த்தி செய்துள்ள விண்ணப்பங்களை வாங்கி வாக்குச்சாவடி நிலைய அலுவலர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். கூட்டத்தில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜசேகரன், தீப்பாய்ந்தான், செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு மற்றும் பாரதிய ஜனதா வாக்குச்சாவடி முகவர்கள் பலர் கலந்து கொண்டனர். போலி பங்குச்சந்தையில் முதலீடு செய்து 2.5 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி ஜிஎன் பாளையம் எழில் நகரைச் சேர்ந்தவர் சக்தி. ஜிப்மரில் ஒப்பந்த ஊழியரான இவர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய சமூக வலைதளத்தை தேடியுள்ளார். அப்போது யூடியூபில் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து எப்படி அதிகம் சம்பாதிக்கலாம் என்ற ஆலோசனை கூறி அதில் வாட்ஸ்அப் எண்ணும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு சக்தி சம்மதம் தெரிவித்த நிலையில் அவர் வாட்ஸ்அப் குழுவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். இதைத் தொடர்ந்து வாட்ஸ்அப் குழுவில் வந்த பங்குச்சந்தையில் முதலில் குறைந்த தொகை முதலீடு செய்தார். அதன் மூலம் அவருக்கு லாபம் கிடைத்தது. இதையடுத்து தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து பணத்தை கடனாக பெற்று பல்வேறு தவணைகளாக 2,49,50,000 பங்குச்சந்தையில் முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அவருக்கு 11,30,20,000 லாபம் கிடைத்திருப்பதாக அவரது கணக்கில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த அவர் அந்த பணத்தை தனது வங்கிக் கணக்கிற்கு மாற்ற முயற்சி செய்தார். அப்போது மர்ம கும்பர் அவரிடம் வருமான வரி, GST செலுத்த பணம் கேட்டுள்ளனர். இதையடுத்து தான் முதலீடு செய்த பங்குச்சந்தை குறித்து விசாரித்த போது அது போலியான பங்குச்சந்தை என்பது தெரியவந்தது. இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை அறிந்து அவர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்தார். அதன் பேரில் காவல் ஆய்வாளர் தியாகராஜன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். மின் நுகர்வோர்கள் அச்சமின்றி போஸ்ட்பெய்டு கட்டண முறையில் ஸ்மார்ட் மீட்டரை இலவசமாக பொருத்த ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று புதுச்சேரி மின்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை தலைவரும் கண்காணிப்பு பொறியாளருமான கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மின்துறை அனைத்து வீடுகளின் மின் மீட்டர்களை மத்திய அரசின் புதுப்பிக்கப்பட்ட விநியோகத்துறை திட்டத்தில் ஸ்மார்ட் மீட்டர்களாக மாற்றம் செய்ய ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த பணிகள் மத்திய அரசின் நிறுவனமான PFCCL மூலம் செயல்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். திட்டத்தின் மூலம் மீட்டரை மாற்றுவதற்காக நுகர்வோர்களிடம் எந்தவொரு கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் இது முற்றிலும் இலவசம் என்பதும் நுகர்வோர்களுக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். மேலும் முதற்கட்டமாக இந்த ஸ்மார்ட் மீட்டர்கள் சோலார் பொருத்தப்பட்ட வீடுகள், அரசு துறை, அரசு சார்ந்த உபயோகம், உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள், பழுதடைந்த மீட்டர் உள்ள நுகர்வோர்கள் மற்றும் அதிக மின் பயன்பாட்டாளர்களுக்கு பொருத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். புதிய மின் இணைப்பு பெறுவோர் மற்றும் விருப்பமுள்ள மின் நுகர்வோர்களுக்கு ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மீட்டர் தரம் ஏற்கனவே தேசிய தரக்கட்டுப்பாடு மையத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், 10% நுகர்வோர்களின் வீட்டில் 3 மாதங்களுக்கு பழைய மீட்டருடன் ஸ்மார்ட் மீட்டரையும் பொருத்தி மின் பயன்பாட்டை ஒப்பீடு செய்து பிழை ஏதுமில்லை என்பது உறுதி செய்யப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே மின் நுகர்வோர்கள் அச்சமின்றி தற்போது உள்ள போஸ்ட்பெய்டு கட்டண முறையிலே ஸ்மார்ட் மீட்டரை பொருத்தி பயன்பெறலாம் என்றும், இந்த திட்டத்திற்கு பிற மாநிலங்களைப் போல மின் நுகர்வோர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,535 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,690 ரூபாய். இத்துடன் AMN செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.